மகிமைப்படுவதாக. தலையில் தாழ்த்தி வார்த்தைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர், மனதுருக்கம் உடையவர், அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை மட்டுமாய் நாங்கள் விடுதலையாய் ஆராதிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எங்களிடம் முழுதும் பாவ பிரசனத்தினால் நிரப்புகிற கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அப்ப எங்களுக்காக வைத்திருக்கிற விலையை பெற்ற மன்னாவிற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் துதிக்கான மகிமையெல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நார்மலாக எல்லாம் இதுலேயும் கேட்குற ஒரு கேள்வி தான் இல்லையா, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அதுலேயும் எல்லா கையும் உயராது, சில கைகள் தான் உயரும். அப்படி என்றால் கொஞ்சம் பேர் சந்தோஷமா இல்லைன்னு தான் அர்த்தம். சந்தோஷம் என்று சொன்னால் ஆவியில் ஒரு சமாதானம் இருக்கணும், ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் இருக்கணும், சரீரத்தில் சுகம் இருக்கணும் இல்லையா? மூன்றுமே சேர்ந்தது தான் இந்த பூமியில நமக்கு சாட்சி கொடுக்கிறவர்கள் மூன்றும் தான், ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த மூன்றுமே நமக்கு நன்றாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்னு அர்த்தம். இல்லைன்னா சபைக்கு வரும்போது ஒரு சந்தோஷத்தோடு வருவோம், சபையில் இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும், நல்லா ஆடி பாடி துதித்து சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் சபையை விட்டு வெளியே போகும்போது இந்த உலக பிரகாரமான கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இதெல்லாம் நம்ம நிற்கும் போது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். இதுதான் அன்றாட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். ஒரு சபையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்பில் எப்பவுமே விசுவாசிகள் இருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல வளர்ச்சி அடைந்த விசுவாசிகள் ஒரு பக்கம், இதே பக்கம் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து வருகிற ஒரு விசுவாசிகள் ஒரு பக்கம் இருப்பாங்க. மூன்றாவதாக ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சபையில் இருந்திருப்பாங்க. இப்போ இப்பேற்பட்ட 3 பிரிவினர் நிச்சயமாக எல்லா சபையிலும் இருப்பார்கள். அப்படின்னா வார்த்தை ஒருத்தருடைய வார்த்தை இந்த 3 பிரிவினரையும் திருப்தியாய் நிரப்பும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் வார்த்தைகளை கொடுத்து இந்த செய்தியின் வேலையை அவர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் இந்த செய்தியை நாம் தயாரிக்கும் போது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து எந்த வார்த்தைகளை குறித்து நான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டும் இல்லையா? ஸோ என்னுடைய உதடுகளும் சொல்கிற உதடுகள் நாவு அதுவும் எனக்கு சொந்தமில்லை, எல்லாம் கிரயத்து கொள்ளப்பட்டவை, வார்த்தையும் எனக்கு சொந்தமில்லை. அப்போ எல்லாமே அவர் தான் கொடுக்கணும் எல்லாத்தையும். அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அநேக காரியங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்ல வேண்டும். அநேக ஹெட்டிங்ஸில் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்தேன். ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஆசீர்வாதத்தை சொன்னால் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்திலே திட்டமும் தெளிவுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதங்களை குறித்து அநேக வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. இதை அருமையாக சொன்னாங்க. அந்த வர்ஷிப் நேரத்தில் பேங்க்கில் பணம் இருக்குது, நம்ம அக்கௌண்ட்லேயும் பணம் இருக்குது. அதுபோல தான் வேதத்துலேயும் ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது, ஆசீர்வாதம் கொட்டி கிடக்கிறது, ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அதை எப்படி கையாள வேண்டும், எப்படி அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறது. அதாவது முதலாவது ஒரு வசனத்தை கடந்து போவோம். கலாத்தியர் 3வது அதிகாரத்தை படி 3:13 14 தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரே, ஆமென். நம்முடைய சாபங்கள் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன்.
என்று எழுதியிருக்கிறபடியே உபாகமத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் அங்கே மரத்தில் தூக்கப்பட்டவன் என்றால் அவன் சபிக்கப்பட்டவன், அவன் வந்து கொலை செய்யப்படத்தக்கவன், அப்படியாக தான் அவன் மரத்தில் அந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி என்றால் இந்த இடத்துல மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்ம எல்லாம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே சாபமாக்கி நம்ம எல்லாம் மீட்டு கொண்டார். இந்த உலகத்தில் பாவிகளாக வாழ்ந்த நம்மை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டு கொண்டார், அவர் சாபமாகி. இப்படி சாபமாகி நம்மை மீட்டு கொண்டதால நம்ம எதற்கு தகுதியாக இருக்கிறோம் என்றால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் புறஜாதிகளாக நமக்கு வரும்படி. வேதத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் அநேக இடங்களை படிக்கும்போது வாசிக்கும்போது வாக்கு தத்தங்கள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இல்லையா, தம்முடைய ஜனங்களுக்காக வந்த அந்த அந்த கோத்திரத்துக்காக, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள் நம் புறஜாதிகளுக்கு வந்தது அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்ததுனால நம்முடைய சாபங்களை, நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை எல்லாம் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டதால் தான் ஆபிரகாமுடைய உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக அப்படி ஆயிற்று. சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்படி என்றால் நாம் எல்லோரும் வந்து அவருடைய ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்படி என்றால் நாம் வந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த நிலையில் தகுதியாக இருக்கிறோமா? நாம் எல்லாம் அவருடைய புத்திரர்களா? அப்படி என்று பார்த்தீங்கன்னா 26வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. வாசிங்க அடுத்த வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஆமென். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் தேவனுடைய புத்திரர்களாய் இருப்பதனால் நாம் அந்த ஆசீர்வாதங்களுக்கு நாமும் வந்து தகுதியை உள்ளவர்களாக இருக்கிறோம் இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? இதை 29வது வசனம் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாய் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராய் இருக்கிறீர்கள். ஆமென். நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி என்றால் ஞானஸ்தானம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அனைவரும் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய சுதந்திரதாரமாக இருக்கிறோம். அப்படி என்றால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு தகுதியுடையதாக இருக்கிறது இல்லையா? அப்போ வந்து அந்த பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாம் நமக்கு சொந்தம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் இந்த நாளிலே எத்தனை பேர் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? அப்படி என்றால் நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவருடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் வந்து நிறைய ஜெபங்கள் இருக்காது இல்லையா? அநேக விண்ணப்பங்கள் இருக்காது. எவ்வளோ ஜெப குறிப்புகள், இங்கே வந்து கடன் பிரச்சனைகள், வியாதிகள், எனக்கு நிறைய பிரச்சனைகளால் நம்ம வந்து விண்ணப்பங்கள் எழுதுகிறோம், ஜெபிக்கிறோம் எல்லாம். அப்படி என்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும் என்றால் நமக்கு இந்த பிரச்சனை இருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்படி என்றால் ஏதோ குறை இருக்கிறது. அதில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில் ஒரு குறை. நாம் வந்து அநேக நேரங்களில் நமக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், அநேகருக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது சில காரியங்களை குறித்து நாம் வேண்டிக் கொள்கிறோம். அப்படின்னு இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு நீங்க வேண்டும் அப்படி என்று நாம் வேண்டிக் கொள்ளும் போது அதில் என்ன பிரச்சனை அங்கே இருக்கிறது? ஏன் அந்த கடன் பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது எல்லாருக்கும் இல்லையா? ஏன் அந்த பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு காரியத்தை பார்த்தோம் என்றால் யோபுவுடைய சரிதை வாசிப்போம். யோபு ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு பெரியவனாக இருந்தான் யோபு இல்லையா? நல்ல செல்வ செழிப்போடு கூட யோபு இருந்தான். 3வது வசனத்தை வாசிப்போம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தார். யோபு நாம் பற்றி வாசிக்கும் போது அவன் வந்து அநேக
ஆசீர்வாதங்களோடு கூட அந்த கிழக்கத்திய புத்திரரில் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். அவனுக்கு உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தது இல்லையா? ஆனாலும் கூட 6வது வசனத்தை வாசிப்போம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். யோபுக்கு கர்த்தருடைய சாட்சி பாருங்க எப்படி இருக்கிறது. இவனைப் போல, யோபை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தரே சாட்சி கொடுக்கிற அளவுக்கு யோபனுடைய வாழ்க்கை வந்து அவருடைய இருந்தது இல்லையா? யோபுடைய வாழ்க்கை. ஆனாலும் பாருங்க, அவனு சாத்தான் என்ன பண்றான்? தேவபுத்திரர் நிற்கும்போது சந்நிதியில் அவன் நின்ற சாத்தானும் அவர்கள் வந்து நின்றான். இதுதான் வந்து நம்முடைய பிரச்சனைகள். நாம் ஜெபிக்கும் போது நம்ம அநேக காரியங்களை கொடுத்து ஜெபிக்கிறோம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும், விசா கிடைக்கணும், இந்த மாதிரி காரியங்களுக்காக ஒரு விசுவாசி ஜெபிக்கும் போது அந்த இடத்துல அந்த விண்ணப்பம் கர்த்தரை எட்டும் போது அந்த இடத்துல வந்து சாத்தானும் போய் அங்கே போய் நிற்பான். கர்த்தரால் நல் சாட்சி பெற்ற யோபுவுக்கே இது நடந்தது. இதுதான் நம்மளுக்காக பரிசுத்தாவில் எழுதி வைத்திருக்கிறார், பழைய ஏற்பாட்டில் எழுதி வைத்திருக்கிறார். யோபு ஒரு நல்ல ஒரு உத்தமனாக இருந்தாலும் கூட அவனுக்கு வந்து சோதிக்கும்படியாக அங்கே சாத்தான் போய் நிற்கிறான். அதை என்ன சொல்றான்னு பார்ப்போம். 9-10 வசனங்களை வாசிப்போம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கையின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பதில் கொடுக்கிறான் சாத்தான். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இதுதான் வந்து புகார் கொடுக்கிறது. நம்மை பற்றி தேவனிடத்துல புகாராக கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் வந்து சாத்தானுடைய வேலை. இதனால தான் நம்ம ஜெபிக்கும் போது அநேக காரியங்கள் டிலே ஆகிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஜெபிக்கும் போது இந்த பிசாசானவன் இந்த சாத்தானவன் நம்மை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தேவனிடத்தில் கொடுப்பான். இந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ நீங்கள் வந்து எந்த விதத்தில் நீங்கள் அதுக்கு தகுதியாக இருக்கீங்கன்றதை வந்து அவன் அறிவான், சாத்தான் வந்து அறிவான். அப்படி என்றால் யோபுவுக்கே இந்த நிலைமை என்றால், கர்த்தரால் சாட்சிப்பட்ட யோபுவுக்கே இந்த நிலைமை என்றால், நம்மை போல நாம் விசுவாசிகளுக்கு நிச்சயமாக நாம் வந்து ஆசீர்வாதங்கள் தடைபடுறதுல, ஆசீர்வாதம் டிலே ஆகிறதுல வந்து எந்த விதமான ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் இந்த கர்த்தருடைய வேதத்தின்படி நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதுதான் வந்து முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதுதான் ஒரு கேள்விக்குறி. அப்படி என்றால் நம்ம வந்து ஒரு நீதிமானாய் வாழ்ந்தவனுக்கே வந்து சாத்தான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறான், தடை செய்து கொண்டே இருக்கிறான். அப்படி என்றால் நமக்கு எப்பேற்பட்ட தடைகள் வரும், நாம் அதை எப்படி நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும், நாம் அதற்கு என்ன செய்கிறோம்? இந்த நாளில் அதுதான் வந்து முக்கியமாக இந்த செய்தி கர்த்தர் எல்லோரோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கொடுத்தார். நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தின்று ஜீவ ஊற்று புறப்படும். இருதயத்தை வந்து எல்லா காவலோடும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த முக்கியமான செய்தியினுடைய கருத்து. நம் இருதயம் காவல் என்று சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காவல் செய்ய வேண்டும் என்றால், உதாரணத்துக்கு இந்த ரிலீஜியஸ் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிடலாம். ரிலீஜியஸ் காம்ப்ளெக்ஸை பாதுகாப்பதற்கு காவலர்கள் என்னென்னலாம் வந்து யுக்தி செய்கிறார்கள்,
எந்தெந்த இடங்களில் ஸ்கேனர் வச்சுருக்கிறாங்க, எந்தெந்த டோர் மூடி வச்சுருக்காங்க, எந்தெந்த டோரை வந்து உள்ளே போகிற வழி, வெளியே போகிற வழி, அதையெல்லாம் எதை அவர்கள் நிதானித்து அறிந்து எங்கெல்லாம் வந்து தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறதோ அந்த டோர்ஸும் எக்ஸிட் அந்த என்ட்ரி எல்லாம் க்ளோஸ் பண்ணி, எது வழியாக வெளியே போகும்போது பிரச்சனை இல்லாத இருக்குமோ அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு, எங்கே ஸ்கேன் பண்ண வேண்டுமோ அங்கே ஸ்கேன் பண்ணி, எந்த வெஹிக்கிள்ஸ் வேணுமோ அதை அலோவ் பண்ணணும், எதுவும் அலோவ் பண்ணக்கூடாது, இப்படி நிறைய காரியங்களை குறித்து ஆராய்ந்து அறிந்து அவர்கள் வந்து இந்த ரிலீஜியஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இது நம்ம கண் கூட பார்க்குற ஒரு விஷயம். அப்படி என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அப்படி என்றால் இருதயத்தை பாதிக்கிற விஷயங்கள் எது வழியாக உள்ளே சென்று இருதயத்தை பாதிக்கிறது, எது வழியாக வெளியே வருகிறது இருதயத்தை பாதிக்கிறது நம்முடைய, அப்படி என்று நாம் ஆராய்ந்து அறிந்து பார்க்கும்போது நமக்கு போகிற சில குறிப்புகளை சொல்கிறேன். உள்ளே போகும் வழி, இருதயத்தை அணுகுகிற ஒரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பிரதான ஒரு வழியாக இருப்பது கண். அதாவது இப்போ நம்ம வந்து இருதயத்தை பற்றி பார்ப்பதனால் அநேக வழிகள் இருக்கிறது. அது வயிற்றுக்கு மேலே நாம் அதை எடுத்துக்கொண்டோம் என்றால் கண் முதலாவதாக வந்து பிரதான வழியாக இருக்கிறது இருதயத்துக்கு போகிற வழி. அப்படி என்றால் இந்த கண்ணை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கண்ணை நம்ம வந்து எப்படி பாதுகாப்பது, இதுக்குள்ளாக போகிற காரியங்களை எப்படி ஸ்கேன் பண்ணுவது, எப்படி சென்சார் பண்ணுவது, இதுவரை எல்லாவற்றையும் நாம் பின்னால் வசனங்கள் மூலமாக பார்ப்போம். அடுத்ததாக ஒரு வழி இருக்கிறது செவி. இதன் மூலமாக போகிற காரியங்கள் எப்படி இருதயத்தை வந்து தாக்குகிறது, எப்படி இருதயத்தை பலவீனப்படுத்துகிறது, எப்படி இருதயத்தை வந்து அது வந்து துன்பப்படுத்துகிறது, அப்படி என்று மாசுபடுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா செவி வழியாகவும் நமக்கு பிரச்சனைகள் போகிறது உள்ளே. அடுத்தது ஒரு என்ட்ரி இருக்கு. அந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா அது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டுமே செய்யக்கூடிய ஒன்று இருக்கிறது. அது வாய். அது உள்ளேயும் போகிறது, வெளியவும் வருகிறது இல்லையா? அதனால தான் வசனங்கள், அநேக வசனங்கள், ஆதார வசனங்கள் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த காரியங்களை நாம் கண்ணையும் செவியையும் நாம் நாவையும் நாம் எப்படி கண்ட்ரோல் பண்ண வேண்டும், எதை அனுமதிக்க வேண்டும், எதை அனுமதிக்க கூடாது அப்படி என்பதுதான் இந்த நாளில் இந்த வசனம் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். கண், முதலாவதாக கண்ணை எடுத்துக்கொள்வோம். கண் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மத்தேயு 6:22 வாசிப்போம். 23 வசனம் படிக்கணும். ஆமென். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்படி என்றால் நாம் பார்க்கிற பார்வைகள் இல்லை, நம் பார்க்கையில் வந்து வெளிச்சம் இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்துக்கு விளக்காக இருப்பது கண். அந்த விளக்கு வந்து அணிந்து விட்டால் இருட்டாக தான் இருக்கும். அப்படி என்றால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். கண் தெளிவாக இருந்தால் உன்னுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்படி என்றால் நம் கண்ணை வந்து எப்படி பாதுகாப்பது, கண்ணை பாதுகாப்பதன் மூலம் எப்படி வந்து இருதயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும்? ஏனென்றால் கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா? நினைவுகள் என்று சொல்லும்போது நம்முடைய செல்ஸ், மெமரி செல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு மூளையில தான் வந்து எல்லாம் மெமரி செல்ஸ் இருக்கிறது இல்லையா? அப்படி என்றால் இருதயத்துக்குள்ள எப்படி நினைவுகள் வர முடியும்? நம்முடைய இருதயத்துக்குள்ளாக எப்படி நினைவுகள் வருகிறது? அப்படி எப்படி கர்த்தரது இருதயத்தின் நினைவுகளை அவர் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு, 15-20 வருடங்களுக்கு முன்னாக ஒரு ஆர்டிகிள் வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க, இருதயத்தை வந்து 40% செல்ஸ் வந்து மெமரி செல்ஸ் இருக்கிறதாக. கர்த்தருடைய வார்த்தைகள் எதுவும் விருதாவாக எழுதப்படவில்லை இல்லையா? நினைவுகள் வந்து அங்கேயும் ஸ்டோர் ஆகிறது. 40% ஆஃப் மெமரி செல்ஸ் அங்கே இருக்கிறது என்று ஒரு சயின்டிஃபிக் ஒரு இது வெளியானது. அப்படின்னா நாம் நினைக்கிற நினைவுகள், இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிகிறார், அதையும் ஆராய்ந்து பார்க்கிறார். அப்படி என்றால் நாம் அங்கிருந்து கண் வழியாக போகிற காரியங்கள் எவ்வளவு நாம் வந்து அதுக்காக ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அப்படி என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 5
27, 28. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அல்லேலூயா. இது காரியத்தை நீங்க அநேகர் படிச்சிருப்பீங்க. கண்ணின் மூலமாக போகிற மிகப்பெரிய ஒரு பாவச்செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் கண்ணை இந்த மாதிரியான காரியங்களுக்கு நாம் கண்ணை நோக்கி பார்க்கும்போது, இப்படி நாங்கள் பார்க்கும்போது அவன் இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரமாகி விட்டது. அப்போதான் விபச்சார பாவம் இருதயத்தை தாக்குகிறது. அப்படி என்றால் அதற்கு காரணம் நம்முடைய கண். இதனால தான் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுது இல்லையா? நம்முடைய கண்களை நேராய் பார்க்க கடவுது, உன் கண்ணுமைகள் உனக்கு முன்பாக செவ்வையாய் பார்க்க கடவுது அப்படி என்று நீதிமன்றம் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்றால் நம்ம கண்ணை முதலாவதாக கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அந்த கண் இருண்டு போனால் நம்முடைய சரீரம் முழுவதும் இருண்டு போய்விடும், இருளாய்விடும். இந்த வேளையில நாம் இந்த கண்ணை இந்த இப்படியாக நேராக பார்த்து, நம்ம கண்ணிமைகள் நமக்கு முன்பாக செவ்வையானதை பார்த்து நாம் இந்த கண்ணை இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? இது ஒவ்வொருக்கும் தெரியும். நீங்களும் டே டு டே லைஃப்ல இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். இந்த விஷயத்துல இந்த செய்தியை கேட்கும்போது இடத்துல ஒரு வேலை அப்படி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் நாம் இந்த நாளில இந்த கண்ட்ரோலை எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் என்ற ஒன்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா 6 காரியங்களை 7 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். அதுல மேட்டிமையான கண்ணை கர்த்தர் வெறுக்கிறார். நம்முடைய கண் மேட்டிமையாக பார்க்கும்போது அதிலிருந்து இருதயத்துக்கு இந்த காரியம் உள்ளே செல்கிறது, மேட்டிமை உள்ளே செல்கிறது. ஆகவே இந்த கண்ணை நாம் முக்கியமாக கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் செவி. இந்த செவியை அநேக காரியங்கள் செவி வழியாக உள்ளே போகிறது. உள்ளே போயிட்டு அது நேராக எங்கே போகுது என்றால் கேட்கிற விஷயங்கள் என்ன விஷயங்கள் என்பதை போயிட்டு இருதயத்துக்குள்ளாக ஸ்டோர் ஆகிட்டு இல்லையா, சிந்தைகள் மூலமாக இருதயத்துக்குள்ளே போகிறது. அந்த இருதயத்துக்குள்ளிருந்து பல காரியங்களை இது செய்கிறது. அது உள்ளே போகிற அந்த வார்த்தையானது எப்பேற்பட்ட வார்த்தை என்பதை பொறுத்து தான் அந்த இருதயம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கக்கூடிய ஜெபமும் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி, வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதபடி, வேதத்தின வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி தன் செவி அடைக்கிறவனுடைய இருதயம், அவனுடைய ஜெபம் அருவருப்பானதாக இருக்கும். அப்படிப்பட்ட காரியம் நமக்கு நேரிடக்கூடாது என்று சொன்னால் நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்னொரு வாசிப்போம், நீதிமொழிகள் 23:12. நீதிமொழிகள் 23:12. புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. ஆமென். உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. அப்படின்னா நாம் கேட்கிற வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவின் வார்த்தைகள். அந்த அறிவின் வார்த்தைகள் எதை பற்றினதான அறிவு அப்படின்னா கர்த்தரை பற்றியதான ஒரு அறிவை குறித்ததான வார்த்தைகளை தான் நாம் கேட்க வேண்டும். பொதுவாக நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போது மௌனமாக வாசிக்கலாம். வேதத்தை பிறகு மௌனமாக வாசிக்கலாம். ஆனால் வேதத்தை வாசிக்கும்போது அப்படி வாசிக்கக்கூடாது. வேதத்தை வாசிக்கும் போது முழங்கால் படிட்டு வேதத்தை கையில் எடுத்து அதை சத்தமாக வாசிக்க வேண்டும். வேதத்தை சத்தமாக வாசிக்க வேண்டும். அந்த சத்தம் வாசிக்கும் போது அதில் உள்ள அந்த வார்த்தைகள் மறுபடியும் செவிகளுக்குள்ளாக போகும். செவிகளுக்குள்ளாக போகிறது, வார்த்தைகள் இருதயத்துக்குள்ளாக போகும். ஆகவே நாம் வேதத்தை வாசிக்கும் போது சத்தமாக வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தைகள் நம்மளுடைய செவிகளுக்கு போகும். இப்படிதான் நம்ம செவிகளுக்கு போகிறதை நம்மளால் சென்சார் பண்ண முடியும். இந்த வார்த்தைகளை தான் நாம் அனுப்ப வேண்டும் செவிகளுக்கு. தேவையில்லாத கதை நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இல்லையா? ஃபோன் எடுத்தாலும் நிறைய நேரம் பேசுவாங்க, தேவையில்லாத கதைகளை பேசிக்கொண்டு இருப்பார்கள். அந்த பேசுகிறவர்களுக்கு வாயினால் பிரச்சனைகள் வருகிறது, கேட்கிறவர்களுக்கு காதினால் பிரச்சனைகள் வருகிறது. 2 பேருக்குமே பிரச்சனை தான் இல்லையா?
தேவையில்லாத பேசுறதும் பிரச்சனை தான், தேவையில்லாத கேட்கறதும் பிரச்சனை தான். ரெண்டுமே போயிட்டு இருதயத்தை தான் பாதிக்குது. இருதயத்தை அது கரைப்படுத்துகிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது கரை திரை இல்லாதவர்களே நாம் இருக்க வேண்டும் இல்லையா? அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த செவியை நாம் இது இப்படி வேதத்தை வாசித்து அந்த வார்த்தைகளை கொண்டு கேட்க வேண்டும். அப்புறம் நீதிமொழிகள் 1:33 வாசிப்போம். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆமென். எனக்கு செவி கொடுக்கிறவன். அப்போ செவியை கர்த்தருக்கென்று ஒரு வார்த்தைகளுக்கென்று நாம் கொடுக்க வேண்டும். இந்த வசனங்கள் எல்லாம் மிக எளிதான வசனங்கள் தான். ஆனால் இது நாம் படித்திருக்கிறோமா? அநேக முறை படித்து கடந்து போயிருக்கிறோம் இல்லையா? இந்த வசனங்களை தியானித்திருக்கிறோமா? ஒரு வசனம் நீங்கள் படித்தீர்கள் இந்த நாளிலிருந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்து ஒவ்வொரு வசனங்களையும் ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் நிதானித்து பார்க்கும்போது, அதை தியானித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தோடு உங்களால் அடுத்த வசனங்கள் போகவே முடியாது இல்லையா? நீதிமொழியில் அப்பேற்பட்ட புதைந்து கிடக்கிறது நீதிமொழிகளில். அதனால் நம்முடைய வார்த்தைகளை வாழ்க்கையை நேராக்குவது, செவ்வையாக்குவது இல்லையா? இதனுடைய வார்த்தைகள் தான். அதனால் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி. எனக்கு செவி கொடுக்கிறவன் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தைகள் கேட்கிறோம். இப்போ நான் சொல்கிற இந்த வசனங்களை படிக்கிறோம், நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? காதில் விழுது எல்லாம் வசனங்கள் போகுது. ஆனால் அந்த வசனங்கள் கேட்கிற வசனங்கள் உள்ளதான் போகுது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த கதை வழியாக போய்ட்டு அந்த காது வழியாக வெளியே போகுதுன்னு சொல்லுவாங்க அநேகர். ஆனால் இந்த வசனங்கள் உள்ள போது இருதயத்துக்குள்ளாக போக வேண்டும் இல்லையா? எனக்கு செவி கொடுக்கிறவன் அப்படி என்றால் மீனிங் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரமின்றி வாசனம், எந்த பிரச்சனை இல்லாமல் அவனோட வாழ்க்கை இருக்கும். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகள் இல்லையா? அப்படி என்றால் நாம் கேட்கிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதோட முக்கியமான சில வசனங்களை பார்ப்போம். நீதிமொழிகளில் 2வது அதிகாரத்தில் 1-17 வரை வாசிப்போம். ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கும் அமையப்படும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வர என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதியர்களை தேடுகிறது போல் தேடுவாயாக. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் பெறும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்ல வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனையை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனிதனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்கிற நீதிநெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கனுடைய மாறுபாடுகளில் கழிவுறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலே கோணலான வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்பிவிக்கப்படுவாய். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்பிவிக்கப்படுவாய். ஆமென். நம்ம இப்ப வாசிச்சோம் இல்லையா? இந்த அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் இல்லை. பிராக்டிக்கல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா வேலை ஸ்தலங்களில, வீடுகளில, வெளியில எங்க போகிற இடங்களெல்லாம் பார்த்தாலும் இவ்வளவு கஷ்டங்களும் ஒருவரும் தினந்தோறும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய உயர் அதிகாரிகளாகட்டும் இல்லையா, பக்கத்தில் உள்ள ஓனராகட்டும், நம்முடைய கம்பெனியுடைய யாராக இருந்தாலும், நண்பர்களாகட்டும், யாராக சபையாகட்டும், எங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கிற மனுஷர்கள் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் தினந்தோறும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம்
ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், முதலாவதாக என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திமதிக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய செவியை வந்து ஞானத்துக்கு சாய்க்க வேண்டும் இல்லையா? நம் செவியை ஞானத்திற்கு சாய்த்து இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும்போது இதை நாம் செய்கிற காரியம் இவ்வளவுதான். அப்போது ஞானத்திற்கு சாய்த்து அப்படின்னா வந்து ஞானத்தை வந்து தேவனுக்கு கர்த்தருக்கு வந்து பயப்படுகிறது தான் வந்து ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையா? அப்படி என்றால் தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படி என்றால் தீமையை வெறுத்து நாம் வந்து இருக்கும்போது இந்த வார்த்தைகளை நாம் செவி வழியாக நம் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் செவி வழியாக அனுப்பி இருதயத்தை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள முடியும். நம்ம செய்ய வேண்டியது தான். ஆனால் அதனுடைய பிரதிபலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக இருக்கிறது இல்லையா? அதனுடைய அநேக காரியங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில வந்தாலும் எதிர்கொண்டு வந்தாலும் நாம் அந்த ஞானத்தை நாம் உள்ளே அனுமதித்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் வந்து கேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஆசீர்வாதத்திற்கு உண்டான தடைகளை உண்டு பண்றான காரியங்கள். நாம் அதை ஞானத்தை நாம் அனுமதிக்கவில்லை என்றால் நான் வந்து இவ்வளோ பிரச்சனைகளையும் நாள்தோறும் ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஜெபிக்கிறோம், பாஸ்ட் இடத்துல வரும், ஜெப குறிப்புகள் அனுப்புகிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் நாம் இந்த செவியை ஞானத்துக்கு சாய்த்தோம் என்று சொன்னால் இப்பேற்பட்ட பிரச்சனைகளும் நம்மை விட்டு நீங்கிவிடும். இது வந்து ஒரு வழி, நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி. இப்படி நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது சாத்தான் கர்த்தருக்கு முன்பாக நின்று நம்மை பற்றி குற்றம் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. நீ வந்து இந்த மாதிரி ஒரு இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது சாத்தான் கர்த்தரிடத்துல போயிட்டு நம்மை பற்றி குறை சொல்ல முடியாது. அவன் இருதயத்தை பாருங்கிறவன், பொய் சொல்கிறவன், பித்தாட்டக்காரன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அதுக்கு காரணம் நாம் வந்து ஞானத்தை நம் செவியின் வழியாக உள்ளே அனுப்பி இருதயத்தை நாம் வந்து எந்த விதமான கரையும் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் போது இப்பேற்பட்டதான ஆசீர்வாதங்கள் எப்படியான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் தானா ஒரு இதெல்லாம் ஜெபிக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்படி நாம் செய்தால் இதெல்லாம் நடக்கும், அவ்வளவுதான். அதனால வேதத்தை படித்து இந்த வார்த்தைகளை நாம் வந்து உட்கொள்ளும் போது நிச்சயமாக இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததான் நம்ம வாசிப்போம். முக்கியமானது அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு, அதான் வந்து வாய். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாவு அவ்வளவு பவர்ஃபுல்லானது இல்லையா? நான் செய்வதை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் வந்து அதிசயங்களை அற்புதங்களை செய்வீங்க அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி என்றால் அந்த நாவிக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அளவுக்கு தான் அதை வந்து அளந்து சொல்ல முடியாது. அவ்வளவு அதுல வந்து இருக்கிறது. அது வந்து மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது, எண்ட் டு எண்ட் இல்லையா? மரணத்துக்கும் கொண்டு செல்லும், ஜீவனையும் பெற்றுத்தரும். அப்பேற்பட்டதான ஒரு பவர் வந்து இந்த நாவுக்கு இருக்கிறது. நமக்கு வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியுது இல்லை இல்லையா? அந்த இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாதனால தான் வந்து அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வந்து இருதயத்தை வந்து கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நாவினால தான். அதில் வந்து நாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய் வந்து உள்ளே போகிறது, வெளியே வருது, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டுமே நடக்கிறது. இதை வந்து எது நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், எது தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். பதினெட்டாவது வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆமாம். இப்போ ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? என்ட்ரி ஆகுறது என்ன, எக்ஸிட் ஆகுறது என்ன. இதுக்கு நம்ம வந்து ஒரு காவல் வைக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போகிறது வந்து அலோவ் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ இங்கே செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறத அலோவ் பண்ணுறது கிடையாது. டைட் செக்யூரிட்டி, சென்சார் எல்லாம் வச்சுட்டு ஸ்கேனிங்லாம் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. வெளியே போகும்போது ஒரு செக்கிங்கும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்திற்கு உண்டான
இந்த செக்கிங் போதும் அப்படி என்று அவர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம இருதயத்துக்கு போகிற காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய் வழியாக போகிறது, இந்த டோர் என்ட்ரன்ஸ் வழியாக போகிறது பார்த்தீங்கன்னா அது வந்து வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது அப்படின்ற வேதம் சொல்லுகிறது. அது உண்மைதான். வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். அது எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இல்லையா? அப்படி என்றால் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அங்கிருந்து தான் வந்து உற்பத்தியாகி வருகிறது. அப்படி என்றால் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் வந்து அப்போ வந்து இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா ஒரு கரை இல்லாத மாசுபடாத இல்லையா பத்திரமாக இருதயத்தை பார்த்து கொண்டால்தான் இது வந்து எல்லா காவலோடும் அதை காத்து கொண்டால்தான் வந்து இந்த இருதயத்திலிருந்து நல்ல விஷயங்கள்லாம் வெளியே வரும். அப்படி என்றால் நம்ம இருதயத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் வருகிறது? மத்திய 19 வசனம் படிக்கும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஆமென். இருதயத்திலிருந்து வர காரியங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்னேன், உங்களுடைய மனுஷருடைய இருதயம் சதா காலங்களிலும் எல்லாம் பொல்லாததாகவே இருக்கிறது, தீங்கு நிறைந்ததாகவே இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. இருதயத்திலிருந்து இப்போ எப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது என்றால் பொல்லாத சிந்தனைகள் இருதயத்திலிருந்து தான் வருகிறது, கொலை பாதகங்கள் வருகிறது, விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கனவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் கிறிஸ்துவை ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஒன்றும் நம்ம இதயத்திலிருந்து வரவே கூடாது. அல்லேலூயா. அப்படி என்றால் நீ இதயத்தில் வரக்கூடாது என்றால் அது இருதயத்துக்கு போகக்கூடாது இல்லையா? அப்படி நாம் செவியை நாம் பாதுகாத்து கொண்டால், நம்முடைய சிந்தைகளை நாம் பாதுகாத்து கொண்டால் நிச்சயமாக இப்பேற்பட்ட காரியங்கள் இருதயத்துக்கு போயிட்டு இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. இருதயம் தீயங்கினால் நிறைந்திருந்தால் தீயவைகளே பேசுகிறது. அநேக வார்த்தைகளை நாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம். அதெல்லாம் வந்து எபேசியர் 5:29 படிப்போம். எபேசியர் 5:29. தன் சொந்த வம்சத்தை 5:29. தன் சொந்த வம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. இது கெட்ட வார்த்தை ஒன்றும் ஆமாம். பேசியிருக்கிற போது அழகாக எழுதுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது வந்து கண்ட்ரோல் வந்து நம்முடைய வாயில வந்து கண்ட்ரோல் வந்து இருதயம் நிறைந்துன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அப்படி என்றால் நம்ம வார்த்தையில் கெட்ட வார்த்தைகள் ஒன்று நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. அப்படி என்றால் நம்ம செவிகள் மூலமாக உள்ளே போகிற காரியங்களை நாம் வந்து தடுத்து நிறுத்த வேண்டும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. நாவுடைய பாருங்க டெஃபினிஷன், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுமான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலேயே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். ரெண்டு காரியமும் வந்து ஒரே ஒரு நாவு தான் செய்கிறது. நம்ம வந்து இந்த சபையில் வந்து உட்கார்ந்து நன்றாக ஆராதிக்கிறோம் இல்லையா, உற்சாகமாக நல்லா ஆராய்ச்சி தேவனை துதித்து பாடி எல்லா காரியங்களும் செய்துட்டு இன்னொரு பக்கம் வந்து தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். அநேக காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா. நாம் வாயினால் வந்து ஒரு தேவையில்லாத காரியங்களை பேசி சண்டை, அது சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் எல்லாம் வந்து வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகளினால வந்து அடுத்த மனுஷரை கர்த்தரினுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுள் பிறக்க போகிற எல்லோருக்காக மரித்தார் இல்லையா. அப்படி என்றால் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்காக மரித்திருக்க நாம் வந்து அவனை குற்றப்படுத்துவது எப்படி?
அப்படி என்றால் நாம் எப்படி சபிக்க முடியும் ஒரு மனுஷனை? அதுதான் அது பெரிய பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. அப்படி என்று சொன்னால் நாம் இந்த வார்த்தைகள் இது போல ஒரு சபித்தலை நாம் விட்டுவிட வேண்டும். இருதயத்திலிருந்து பேசுகிற கர்த்தரை மாத்திரம் துதிக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் தான் வர வேண்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறதுக்கு தான் பேசுங்க. ஒரு விசுவாசி என்றால் நாம் நினைக்கிறோம் சபை, கர்த்தருடைய சபை என்பது கர்த்தர் அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு தலையாக இருக்கிறார். அதில் ஒவ்வொருவரும் ஒரு விசுவாசியும் தான் அதை இணைத்து கட்டப்பட்டு இருக்கிறோம். அந்த சபையோடு கூட நான் தான் சபை இல்லையா? ஒரு சபை சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் என்றால் அவர் சரியில்லை என்றுதான் அர்த்தம். ஆனால் இந்த விசுவாசிகளாம் சேர்ந்தது தான் சபை. இந்த விசுவாசிகள் சரியில்லை என்றால் சபை சரியில்லைன்னு அர்த்தம். அப்படி என்றால் விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது போல நம்ம இருதயத்தை நாம் பத்திரமாக எல்லா காவலோடும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ளும் போது தான் ஒரு நல்ல விசுவாசி உருவாகிறான். அப்படி என்றால் நல்ல விசுவாசிகள் கொண்ட ஒரு சபை, ஆவிக்குரிய சபை என்றால் விசுவாசிகள் மூலமாகத்தான் அது இருக்கிறது. அப்படின்ற வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தியில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீதிமொழிகள் எப்படியே வாசிக்கிறோம், கள்ள நாவு தன்னால் பேசப்பட்டவர்களை பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். தேவையில்லாத காரியங்களை பேசினா அழிவுதான் உண்டாகும், கருத்து வேறுபாடு உண்டாகும், மனக்கசப்புகள் உண்டாகும். வேலை ஸ்தலங்களில் அநேக நேரங்களில் பார்ப்பேன் நான். வேலை ஸ்தலம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேலை ஸ்தலத்தில் வேலைக்காரரே எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவ்வளோதான் இல்லை வசனம் சொல்கிறது. ஆனால் அவர் பேசுகிற பேச்சு என்றால் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்ஸு லாஸ் இதெல்லாம் நிறைய பேசுவாங்க, சட்டமுறை நிறைய பேசுவாங்க. நிறைய பேசி 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 வேலையை டிசைன் பண்ணிட்டு விடுவாங்க. விசுவாசி அப்படி செய்யவே கூடாது. விசுவாசி அப்படி செய்யவே கூடாது. ஆனால் பேச்சு முற்றி நாம் அவங்களே வேலையை விட்டு அனுப்புகிற ஸ்டேஜ் எல்லாம் வரும். அது தேவையில்லாத வாயினால் நமக்கு உண்டாகிற மரணங்கள் தான். நம்முடைய நாவினால மரணமும் உண்டு, ஜீவனும் உண்டு. நாம் ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் விசுவாசியுடைய குறிக்கோள் இல்லையா? அந்த நாவினால நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன வழி, அதை தான் நாம் பார்க்க வேண்டும். அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. நீதிமொழி 23:14 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 23:16. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். ஆமென். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். அப்படி என்றால் நாம் பேசுகிற வார்த்தைகள் செம்மையானதாக இருந்தால் அது அவருடைய இருதயம் ரொம்ப மகிழும். நாம் அவரை மகிழ செய்யும்படியாய் நல்ல வார்த்தைகளை, தேவையான செம்மையான வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அதுபோலதான் சொல்லப்படுகிறது, தன் ஆவி அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். ஆவி அடக்கவில்லை என்றால், நம் நாவை அடக்கவில்லை என்றால் அது மதிலிருந்த பாழான பட்டணம் போல அவன் வாழ்க்கை மாறிவிடுகிறது. அநேகரை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் சகோதரிகளை நான் கேட்டு விசாரித்து ரட்சிப்படுக்க முன்னால ஒரு சகோதரரை கூட காரில் ட்ராப் பண்ணணும். அவர்கிட்ட நான் கேட்கும் போது அவர் சொன்னார், எவ்வளோ சேலரி வாங்க பிரதர் என்ன, அவர் ஒரு அமௌண்ட் சொன்னார், இவ்வளோ வாங்குற பிரதர் அப்படின்னாரு. ஆனால் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் நான் செய்கிற சின்ன ஒரு செலவு அந்த சம்பளம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் எப்படி நீங்கள் இருக்கிறீங்க அந்த இதில் அப்படின்னும் போது அவர் சொன்னார், பிரதர் இது எனக்கு போதுமானதாக இருக்குது பிரதர், இந்த காசை வச்சுட்டு நான் இங்கே இருக்கிறேன், நான் ஊருக்கு பணம் அனுப்பிச்சிடும் பிரதர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ இதில் எப்படி அப்படின்னா அவர் அநேக நல்ல வேதத்தை நல்லா வாசிப்பார், நல்ல ஜெபம் பண்ணுவார், கர்த்தருடைய வழியில் நடப்பார். அப்படி பார்க்கும்போது ஒரு விசுவாசிக்கு சம்பளம் குறைவாக இருந்தால் கூட ஒரு திருப்தியாக இருக்கிறது. அவர் நல்ல ஒரு ஆசிரியப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் இப்போ உள்ள ஒரு குறிப்பிட்டார். ஆனால் பாருங்க, இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைகளின்படி நம்ம வாழும்போது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்ம கர்த்தர் எந்த இடத்திலும் அவரை நம்புவதில் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். நம்முடைய நாட்டில் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆனால் அது படிப்படியாக நம்மை உயர்த்துவார். அதனால நாம் வாயினால நாம் எந்த விதமான காரியங்களும் தானாக முற்பட்டு வேதத்திற்கு அகைன்ஸ்டாக ஏதாவது பேசி, தேவையில்லாத காரியங்களை பேசி நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே வருகிற ஆசீர்வாதங்களுக்கு நாமே தடைகளை நாம் உண்டு பண்ணக்கூடாது. கர்த்தர் நீதிமொழிகள் 17:3 வாசிக்கிறோம்,
வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை சோதிக்கிறார் இல்லையா? அப்போ இருதயங்கள் அவர் சோதிக்கும் போது அந்த இருதயம், நம்முடைய இருதயம் செம்மையானதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் படித்த இந்த காரியங்கள் மூலமாக கண்களை பாதுகாக்க வேண்டும், இந்த ஒரு என்ட்ரி, இந்த கண்ணை பாதுகாக்க வேண்டும், செவிகளை பாதுகாக்க வேண்டும், நாவை அடக்க வேண்டும் இல்லையா? நாம் தேவையான காரியம் பேசாதபடி நாவை அடக்க வேண்டும். இந்த காரியங்களை நாம் கண்ட்ரோல் பண்ணும்போது தான் நம்முடைய இருதயம் செம்மையான இருதயமாக இருக்கும். இந்த காவலோடு கூட நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எதை என்று உள்ளே அனுப்ப வேண்டும், எதை வெளியே சொல்ல வேண்டும், இந்த மாதிரி எதை சிந்திக்க வேண்டும் இல்லையா? சிந்தனை தவறாக இருந்தால் கூட நாம் இருதயத்தை நம்முடைய அது பாதித்து விடும். இப்படிதான் சங்கீதக்காரர்கிட்ட சொல்றார் தாவீது. அவரே முன் சொல்றாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். தானா முன் அவரே டெஸ்ட், அந்த சோதனைக்கு அவரே அனுமதிக்கிறார். அது போலதான் கர்த்தர் சோதிக்கிறார், நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிகிறார். நாமே இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது, அது வேதத்தின்படி இருக்கிறதா அப்படி என்று நாமே அதை ஆராய்ந்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 4:4 வசனம் படிப்போம். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஆமென். நாம் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை, அவர் சொன்ன காரியங்களை நம்ம இருதயத்துக்குள்ள வைத்து காத்து கொள்ள கடவும். அந்த இருதயத்தில் வைத்து நாம் பாதுகாத்து, அந்த வார்த்தைகளை பாதுகாத்து கட்டளைகளை கை கொண்டோம் என்றால் நாம் பிழைப்போம். நமக்கு வருகிற பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களை எப்பொழுது வேணாலும் நாம் அதிலிருந்து சுமத்துக் கொள்ள முடியும் இல்லையா? ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுமத்துக் கொள்ள தகுதி நமக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குறைகள் தான் அங்கங்கே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இந்த குறைகள் எல்லாம் பார்க்கறது இல்லை. ஆனால் அவர் இந்த விசுவாசம் சும்மாவே இருக்கிறது கிடையாது. அவருடைய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜெப விண்ணப்பமாக இருந்தாலும், ஒரு விசுவாசி எதுக்காக இருந்தாலும் முன்னதாக போயிட்டு குறை சொல்கிறவனாக இருக்கிறான். நம்மை பற்றி குறை சொல்கிறவனாக இருக்கிறான். இப்படிதான் தானியல் புத்தகத்தை வாசிக்கும் போது பார்க்கலாம். தானியல் ஜெபிக்கும் போது தானியலுக்கு உடனே பதில் அங்கிருந்து ரிலீஸ் ஆகிவிட்டது பதில். ஆனால் சேருவதற்கு பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஷியா தேசத்தில் அதுக்காக உண்டான தடை உண்டாகி அதுக்கப்புறம் தான் டிலே ஆகிட்டு அந்த வார்த்தைகள் வருகிறது, பதில் கிடைக்கிறது. ஆகவே வார்த்தைகள், இந்த பிசாசானவன் நம்மை பற்றி குறை சொல்லாதபடி நாம் செம்மையான இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பேற்பட்ட காரியங்கள் நம் இருதயம் காத்து கொள்ளும் போது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நாம் ரட்சிக்கப்படுவது முக்கியமாக இருக்கிறது. முடிவு பரியந்த நிலைத்திருப்பது ரட்சிக்கப்படுவான். இந்த துன்ப நேரங்களில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், 4 தேசங்களுக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், அதையெல்லாம் நீங்கள் படித்து வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம் நிச்சயமாக தெரிந்துவிடும், நிச்சயமாக நாம் கடைசி காலத்துக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம் என்று. ஏன்னா அநேக தேசங்களுக்கு உண்டான பகைகள் புலவிடமுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான பார்க்கும்போது அகென்ஸ்டாக ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இது நடக்க போகிற காரியங்கள் என்ன நடக்கும், எந்தெந்த நாடுகள் ஒன்றாக சேரும் அப்படி என்று பார்க்கும்போது ஒரு ரோடு ஆக்சுவலி சாலை வழி போட்டு அது ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சாலை போடப்பட்டிருக்கிறது. சைனாவில் நேராக அது இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறது. அந்த சாலை அது போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அது சில பிரச்சனைகள், ஆனால் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேலை. இந்த காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அதாவது நம்முடைய இரகசிய வருகைக்கு பிறகு, நம்முடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு யுத்தம் நடக்க இருக்கிறது. அந்த யுத்தம் இங்கே இருக்கிற ராஜாக்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல, இந்த பூமிக்கு அவரோடு யுத்தம் செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த ஒரு வேதத்திலையும் ஒரு கடவுள் என்று தேவன் என்று சொல்லப்பட்ட ஒருவர் மனுஷனோடு யுத்தம் செய்வதாக எதையும்
போடப்படவில்லை. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு யுத்தம் நடக்கும், அருமைகுதான் யுத்தம், அந்த இடத்துல இடம் பேரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த இடத்துல நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லை யாரோடு நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் வெளிப்பட எல்லா விதமான தீர்க்க தரிசனங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா, நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நாம் ஏனோ தான் என்று ஒரு சபைக்கு வருகிறோம், உட்கார்ந்து ஆராதனையும் முடிக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம், நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கடந்து போய்கொண்டே இருக்கிறது நாட்கள் எல்லாம். ஸோ நாம் எப்படி இருக்க வேண்டும் இல்லையா? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்பட வேண்டும், தம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தீங்கு நாளுக்கு முன்பாக ரட்சிக்கப்படும். ஒரு தீங்கு நேர்ந்தால் தான் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படி என்று நாம் காத்திருக்க கூடாது இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்மளால் ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். ரகசிய வரையில் எல்லோரும் சபையை முழுவதும் எடுத்துக்கொள்ளப்படணும், ஒருவரும் இங்கே இருக்கக்கூடாது இல்லையா? அப்படி என்றால் நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்த்து அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் 2 பேதுருல பிரயாசிக்கிறோம். 2 பேதுரு 3:14 2 பேதுரு 3:14 ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். நம்ம எப்படி செய்யணும்? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த எச்சரிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்பு இல்லையா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அதே எச்சரிப்பு தான் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நாம் இந்த எச்சரிப்புகளுக்கு செவி கொடுத்து என் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று 1 தெசலோனிக்கேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் நாம் பாதுகாத்துக் கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமாக இருதயம். இந்த இருதயத்தை சகல காவலோடும் இல்லையா, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் சகல காவலோடும் எதை எப்படி எந்த வார்த்தைகளை உள்ளே அனுப்புவது, எந்த வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக தேடிலாம் கஷ்டப்படுவானா? பைபிளை படிங்க இல்லையா? டெய்லியும் பைபிளை படிச்சுட்டு வார்த்தைகளுக்கு அன்னன்னைக்கு கீழ்ப்படுத்தி நடக்கும் இல்லையா? இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் உலக பிரகமான அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டும். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நாளில நான் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனா? இந்த காரியங்களை குறித்து நாம் ஒவ்வொரு தடவை வேதம் வாசிக்கும் போதும் இதை மட்டும் நாம் பார்த்து கொண்டு வந்தால் போதும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். அதன் மூலமாக அவருடைய ரகசிய வருகையின் போது நாம் நிச்சயமாக அவரோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்திலே நாம் சந்திப்போம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு நிமிஷம். நீங்கள் அன்பின் நேசிப்பிதாவே, தர்மையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக கொடுத்த மன்னாவிற்காக நன்றி. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே அப்போ வேதத்தின்படி நடக்கவும், வேதத்தின்படி ஆண்டவரை வேதத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அந்த வார்த்தைகளை எங்கள் இருதய பலகையில எழுதி வைத்து ஆண்டவரை அதை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் அது போலவே நாங்கள் நடக்கவும் ஆண்டவரே தேவனே எங்களோடு விடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரோடும் கர்த்தாவே ஹல்லேலூயா நாங்கள் அன்போடு ஐக்கியத்தோடு நடந்து கொள்ளும் எல்லாவித மனக்கசும் இல்லாதபடி ஆண்டவரை எந்த விதமான போட்டி பொறாமைகளும் இல்லாதபடி ஆண்டவரை நாங்கள் இந்த வார்த்தைகளை வாழ அப்பா இந்த நேரத்திலுமே கூட அப்பா அவங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு தேவனை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒவ்வொருவரும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த கரம் ஆண்டவரே, வல்லமையில கரம் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எதிர்பார்த்து வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே அளவில்லாத ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக.
ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரை இந்த வேதத்திலே கொட்டி கிடக்கிறது ஆண்டவரை. ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷங்களை எல்லாம் அப்பா ஹல்லேலூயா நூறத்தனையான நன்மைகளால் அப்பா உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நிரப்பி ஆண்டவரை இந்த வேலையை நீ ஆசீர்வதித்த கிருபைகளுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. வந்த வண்ணமாக திரும்பி போகாதபடி ஆண்டவரை வருகிற நாட்களில் ஆண்டவரை தானாகவே ஆண்டவரை தாமாகவே ஆண்டவரை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே, வேதத்திலிருந்து ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரை. மீதியான ஆராய்ச்சிகள் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.